இதுதான் உலகத்தின் எக்ஸ்பென்சிவான ஸ்மார்ட் போனா இருக்கு. தங்கம், டைமண்ட் மற்றதெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்மார்ட் போனை உருவாக்குவாங்க. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப விலை உயர்ந்த டெக்னாலஜி கொண்ட ஸ்மார்ட் போன் இதுதான். சின்னமானது, அப்புறம் ஃபோல்ட் இருக்கக்கூடியது, கொஞ்சம் திரும்பி இருக்கக்கூடியது, ரோல் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நாங்க ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். ஆனா ரொம்பவே டிஃபரெண்ட் ஆனது இதுதான். இதுதான் அந்த போன். கேமரா இருக்கு, இதுதான் அந்த கேமரா, அதுக்குள்ள ஸ்மார்ட் போன் இருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சோனி ரொம்ப சிறப்பான கேமரா உருவாக்கிறாங்க. இதுதான் ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபி கொண்ட ஸ்மார்ட் போன். அடே Xperia Pro I. ஓ சில பேப்பர்கள் இருக்கு. பேப்பர்கள் பாத்தீங்கன்னா டிப்ளமா கொடுத்திருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப விலை அதிகமா இருக்கு. டைப் சி ஓட வயர் அப்புறம் கொஞ்சம் பெருசா இருக்கு, கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த சார்ஜர் இப்ப வரைக்கும் வித்தியாசமா தெரியல. இதுதான் கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் போன். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கேமரால கொஞ்சம் பம்ப் அதிகமா இருக்குது. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் நிறைய கண்கள் கொடுத்திருக்காங்க. சின்ன கண்ணு, பெரிய கண்ணு, அப்புறம் சைடுல எல்லாமே இருக்குது. ஆனா பேக் சைடுல பாத்தீங்கன்னா முழுமையா மெட்டாலிக் ஃப்ரேம் இருக்கு. சாஃப்ட் டச் மாதிரி தெரியுது. இண்டஸ்ட்ரியல் டைப் லுக்கை இது கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேல பாத்தீங்கன்னா 3.5mm ஜாக் இருக்கு. சைடுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வால்யூம் பட்டன் ஒன்று இருக்குது. அதுக்கு ஆக்சுவல் பவர் பட்டன் இதுதான் இருக்கு. இது ஷட்டர் பட்டன், அப்புறம் ஃபோக்கஸ் பண்றதுக்கு இதை அழுத்தணும், அப்புறம் முழுசா கிளிக் பண்றதுக்கு இதை கொஞ்சோண்டு டச் பண்ணாலும் போதும், நிறைய ரியாக்ஷன் நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இதுதான் வீடியோ பட்டன். அது மட்டும் இல்லாம கீழே சைடுல பாத்தீங்கன்னா USB டைப் சி போர்ட் இருக்கு. அப்புறம் ஃப்ரண்ட்ல கீழே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெசல் இருக்கு. அப்புறம் மேலேயும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா பெரிய பெசல் ஒன்று இருக்கு. அப்புறம் கேமரா இருக்கு. அப்புறம் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. அப்புறம் முழுமையான ஃப்ரேம் பாத்தீங்கன்னா அலுமினியம் மெட்டாலிக் ஃப்ரேமா இருக்குது. அது மட்டும் இல்லாம நிறைய ஆக்சுவலி போட்டோகிராஃபிக்காக இது பயன்படுத்தப்படுது. இதனுடைய டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா 4K 120Hz பேனல் இருக்கு. 4K ல நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இதை நீங்க லேப்டாப்ல நீங்க போட்டு பார்க்கலாம். ஆனா நீங்க இது இப்படி செய்யக்கூடாது. 6.5 இன்ச் பேனல் இருக்கு. ஆக்சுவலா கையில பிடிக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப நீளமா இருக்கு. அப்புறம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது யூஸ் பண்ணும்போது நார்மலா கேம்லாம் விளையாடும் போது போட்டோ எடுக்கும் போது இப்படி வச்சிருக்கணும். அதுதான் சரி. அது மட்டும் இல்லாம கையில பிடிக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபி வேணும் அப்படின்னா உங்களுடைய ஃபுட்டேஜ் அப்புறமேட்டு உங்களுடைய போட்டோஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா நீட்டான பிக்சர் குவாலிட்டி நமக்கு வேணும். அப்பதான் வந்து நல்லா இருக்கும். இந்த சிவப்பு தக்காளி இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இப்படி தெரியுது. அதனால இதை கிரியேட்டர் மோட்ல பண்ணலாம், ஸ்டாண்டர்ட் மோட்லயும் பண்ண முடியும். கிரியேட்டர் மோட்ல பாத்தீங்கன்னா அதிகமா நியூட்ரல் கலர்ஸ் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம ஸ்டாண்டர்ட் மோட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சிவப்பு கலர்ல நமக்கு அது தெரியுது. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலி Gorilla Glass Victus இருக்குது. ஆல்தோ பாத்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி இருந்தாலும் 22 மணி நேரம் இருக்குன்னு காமிக்குது. ஆனா நான் ஒரு 6 நாள் முழுக்க நான் இதை பயன்படுத்தி இருக்கேன். ஒரு நாள் முழுக்க நான் இதை வீடியோ பண்ணணும்பா. இந்த ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா Snapdragon 888 ப்ராசஸர் இருக்கு. ஆனா Snapdragon பாத்தீங்கன்னா புதிய Gen 1 வந்துருச்சு. ஆனாலும் கூட இது கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கு. அப்புறம் இன்டர்னல் GB 512GB இருக்கு. இந்த டைப் ஸ்மார்ட் போனுக்கு இந்த கேமரா சென்ட்ரிக்கா இருக்குது. இது கொஞ்சம் அவசியம் தான். ஏன்னா இந்த கேமரா ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்குது. நார்மலா நான் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பேசிக்கா ஸ்டாக் டைப் UI ஒன்று பாக்குறது கிடைக்கும். ப்ளோட் வேர்லாம் எதுவுமே இல்ல. ரொம்ப காலியா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால ரொம்ப வேகமாகவும் இது செயல்படுதுன்னு நினைக்கிறேன். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கேமரா எப்படி இருக்குன்னு. கேம் விளையாண்டா தான் தெரியும். தனி ஒரு சுகம் இருக்கும். எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஷட்டர் பட்டன் வந்து சுடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ட்ரிகர் பட்டன் மாதிரி இதை யூஸ் பண்ண இன்னும் நல்லா சந்தோஷமா இருக்கும். அட இது கேம் விளையாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. HDR எக்ஸ்ட்ரீம் செட்டிங் அன்லாக் இருக்கு. அல்ட்ரா HD இல்ல. ஓ கேம் என்ஹான்சரும் இருக்கு. ஆக்சுவலா டிஸ்பிளே அப்புறம் சவுண்ட் ரெண்டையுமே வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா பூம் மைக்கோட வந்திருக்கு. அதோட பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ்னுடைய செட்டிங்கும் இருக்குது. பிரைட்னஸ்ல பேசிக்கலா கேம் டைப் தான் இது இருக்குது. ஆனா ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை. ஆனாலும் நல்லா தான் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு. ஆனா செஞ்சுட்டேன்ப்பா, பழி வாங்கியாச்சு. ஏன்னா இது நீளமான ஸ்மார்ட் போனுங்கிறதுனால இப்படி இருக்குது. இதனோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்குது. கொஞ்சம் பெருசா சைடில் கொஞ்சம் கருப்பாக வந்திருக்கு. ஆனால் அது நல்லா இல்லை. அரே அடிச்சிட்டாங்கப்பா, நான் தோத்துட்டேன். நான் யூஸ்வலாக அப்படி பண்ண மாட்டேன். ஆக்சுவலி கேமரா ஸ்மார்ட் ஃபோனுங்கிறதுனால இதில் கேம் ஒன்றும் சரியாக வரல. பாட்டு போட்டு நம்ம கேட்கலாம். டியூயல் ஸ்பீக்கர் இருந்தாலும் யோசிச்சு ரொம்ப சிறப்பாக வந்திருக்கும்னு. ROG ஃபோன் மாதிரி அது மாதிரி கிடையாது. ரொம்ப வேகமாக இருக்கு. அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆட் ஆயிருக்கு. IP68 சர்டிஃபிகேஷன் இதெல்லாம் முழுசா மெட்டல்ல இருக்குது. அதனால கொஞ்சம் கீழே விழுந்துச்சுன்னா உடஞ்சு போடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. ஆமா இந்த ஃபோன் டெஃபினெட்லி ஒரு டாப் ஆஃப் த லைன் ஸ்மார்ட் ஃபோனா இருக்குது. கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனுங்கிறதுனால உங்களுக்கு நிறைய இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா 12+12+12 மெகா பிக்சல் கேமரா செட்டப் இருக்குது. ஜெய்ஸ்ல உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சோனியினுடைய ப்ரொஃபஷனல் கேமராஸ். ஆக்சுவலா பல DSLR இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அதுல ஜெய்ஸ்னு செட்டப் கூட இல்ல. ஜெய்ஸ்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான கேமரா லென்ஸ் வருது. அதுவும் பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய்க்கு வருது. எல்லா விஷயங்களும் ஸ்மார்ட் போன்ல நிரப்பி வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். இது 1 இன்ச்சினுடைய சென்சார், சேம் சைஸினுடைய சென்சார் வந்து டைப் கேமரால இருக்குது. ஆனாலும் பாத்தீங்கன்னா நீங்க நோட்டீஸ் பண்ணலாம் இதுல இருக்கக்கூடிய லென்ஸ் ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா இதுல ரொம்ப சின்னமா இருக்குது. ஆக்சுவல் பியூர் சென்சார் யூட்டிலைஸ் இதுல பண்ணப்படல. நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ல கூட ஆக்சுவலா ப்ரோ கிரேட் விஷயங்கள்லாம் இதுல நீங்க பார்க்க முடியும். போட்டோ எடுத்து பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நீங்க சேஞ்ச் பண்ண முடியும் ஷட்டர் ஸ்பீடு. அதுக்கப்புறம் ஆட்டோ ஃபோக்கஸ் ஆன் ஆஃப் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம லென்ஸையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். 50mm 24mm 16mm 24mm. அதுக்கப்புறம் ஆக்சுவலா f/2.1 இருக்கு. ஷட்டர் ஸ்பீட் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா இருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு செக் போட்டோ எடுக்குது. நம்ம எடுத்த போட்டோல பாத்தீங்கன்னா நீங்க டீடைலா நீங்க பார்க்கலாம், ஜூம் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம இது 12 மெகா பிக்சல் போட்டோ தான். அதனால பாத்தீங்கன்னா இதனுடைய டீடைல கூட நீங்க இதுல பார்க்க முடியும்.
எனக்கு ஓவராலா ஃபீல் பாத்தீங்கன்னா இந்த DSLRல கிட் லென்ஸ் போட்டு எடுத்த மாதிரியான போட்டோ அப்படிங்கிற எனக்கு இந்த ஃபீல் எனக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ரிச் போட்டோ வருது, நீங்க எடிட் கூட நீங்க இதுல செய்ய முடியும். பேசிக்கான போட்டோ டீசென்ட்டா தான் இருக்கு. இது முதலாவது ஸ்மார்ட் போன் ப்ரோ கிரேட் வீடியோ கேமரா செட்டப்போட வருது. ஆக்சுவல் ப்ரோ கிரேட் வீடியோ ஃபார்மட்ஸையும் நீங்க இதுல பார்க்க முடியும். அப்புறம் பேசிக்கலா பாத்தீங்கன்னா ஆக்சுவல் நீங்க எடுத்த போட்டோஸ்ல பேக்ரவுண்ட் கலர்ஸ் அதை எல்லாமே நீங்க சேஞ்ச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஸ்கின் டோன்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா கூட நீங்க எடிட் பண்ண முடியும். ரொம்ப ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம் நீங்க இதை. இதில் நீங்கள் பார்க்கலாம் மேனுவல் ஃபோக்கஸ் இருக்குது, ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. இதில் நீங்கள் சேஞ்சும் பண்ணிக்கலாம். அதாவது 35mm 70mm வைடு இதில் லென்ஸ் இருக்குது, 16mm வீடியோ கூட இதில் பண்ணிக்கலாம். ISO சேஞ்ச் பண்ணிக்க முடியும், ஷட்டரையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும்னே. 4Kல 120 FPS ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு இது ரொம்பவே பெரிய விஷயம் தான். நீங்கள் பார்க்கலாம் மனசை வந்து நான் ஜூம் இன் பண்ணி பார்க்குறேன். பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளராக இருக்குது. ஃபுட்டேஜும் பார்த்தீங்கன்னா அதிகமாக நியூட்ரலாக ரொம்ப நல்ல ஃபீலை இது கொடுக்குது. ஃபோட்டோவில் பார்க்கலாம் நீங்கள் RAW + JPG ஆப்ஷன், அதாவது சாதாரண ஃபோட்டோஸை வந்து நீங்கள் அதை வேக வைக்க முடியும். அதாவது எடிட்டிங்கில் நீங்க பண்ணிக்க முடியும். நான் நேர்மையா சொல்றதா இருந்துச்சுன்னா இது ஒரு சாதாரண ஆள் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க வந்து உண்மையிலேயே பயந்துடுவாங்க. ஏன்னா வந்து டெஃபினெட்லி சோனிக்கு தெரியும் அந்த ஸ்மார்ட் போனை எதுக்கு உருவாக்கி இருக்காங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸ்க்காக உருவாக்கி இருக்காங்க. இப்போ எனக்கு செல்ஃபி எடுக்கணும், ஆனால் எனக்கு புரியவே இல்லை இந்த செல்ஃபி எங்க இருந்து எடுக்கிறது. பேசிக் மோட் நல்லா தான் இருக்குது, ஆனால் இதை எடுப்போம் செல்ஃபி, ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு தோணல. ₹1,00,000 செலவு பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஸ்மார்ட் போன் உங்களுக்கு வாங்கணும்னா வீடியோஸ் ரெக்கார்ட் பண்றதுக்கு, போட்டோஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்னா பேக்ல இருக்கக்கூடிய கேமரா ரொம்ப சிறப்பான குவாலிட்டி போட்டோஸ் கொடுக்குது. ராவா இருக்குது, ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா DSLR ஃபீல் எனக்கு கொடுக்குது. இதுல எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா பெரிய சென்சார் இருக்கு, கிளாரிட்டி இருக்கு, நிறைய எக்ஸ்போசர் இருக்கு, ஆர்டிஃபிஷியல் மாதிரி எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த இமேஜஸ்ல ரொம்ப நேச்சுரலா இருக்குது, நிறைய பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. வீடியோஸ்லயும் இதே விஷயம் தான். ஆக்சுவலான வீடியோ கேப்சர் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு ஹை குவாலிட்டியா எனக்கு தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேஷுவல் யூசர் ஒரு நார்மலான போட்டோ எடுக்கணும் அப்படின்னா அவங்க நிறைய படிக்கணும், இதை எப்படி போட்டோ எடுக்கணுங்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம இதை எப்படி எடிட் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம் தான். ஆனா ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்குது. இதுல கேமரா நல்லா தான் இருக்குது. இதுல 4 போட்டியாளர்கள் இப்போது இருக்கிறாங்க. அதாவது சோனியினுடைய கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் போன், ஒரு ஐபோன், ஒரு சோனியினுடைய பாயிண்டட் ஷூட், அது மட்டும் இல்லாம சோனியினுடைய ஃபுல் ஃப்ரேம் கேமரா. எது எடுப்பேன்? ஐபோன் எடுப்பேன், ஏன்னா இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் போட்டோ எடுக்கிறதுக்கு. அப்புறம் சோனில இருந்து போட்டோ எடுக்க முடியாது, இதுல சேம் சென்சார் இருக்குப்பா. எனக்கு உண்மையிலேயே ஐபோன் சரியான அதிகமான கலர் சோர்ஸ் கொடுக்குது. ஐபோன் நம்ம நீக்கிடலாம். நான் சொல்றேன், இப்போ நான் இந்த செல்ஃபி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நின்றுக்கிட்டு போட்டோ எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், யார் பார்க்க மாட்டாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆப்பிளோடைய லோகோ இருக்கு. நான் இதே வாங்கிக்கிறேன், ஏன்னா இதில் குவாலிட்டி நல்லதா இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே பாராட்டிக்கிட்டு இருந்தவங்களே உங்களுக்கு முன்னாடி தான் இங்கே இருக்கிறாங்க பாருங்க. இங்கே ப்ரொஃபஷனல் ஷூட்டாக இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபோனாக வாங்கணும்னா கேமரா நல்லா இருக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் தான் நான் வாங்குவேன். பழி வாங்கிட்டே பழி வாங்குறதுலாம் எதுவும் இல்லை. நான் இப்போ நான் வாங்குறதா இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா கேமரா இருக்கு, நல்லாவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இல்லை நான் எல்லாமே நான் வாங்கிக்குவேன் இதில். நண்பர்களே, இப்போ காம்படிஷன் நம்ம நேரடியாக நம்ம பார்த்தோம். இதில் ஃபுல் ஃப்ரேம் இருக்குது, சோனியில் வருது இந்த கேமரா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு குறைவான விலையில் சிறந்த குவாலிட்டியை இது நமக்கு கொடுக்குது. அப்புறம் நான் அந்த vloggingலாம் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. இந்த கேமராவை நான் எடுத்துக்குவேன், அதில் ஜூம்லாம் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா விஷயங்களும் இதில் இருக்குது. அப்புறம் நான் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா, இந்த நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா பார்த்தீங்கன்னா ரா ஃபோட்டோஸ், ஆனால் அதில் கொஞ்சம் எடிட்லாம் பண்ண வேண்டியிருக்கும், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ்லாம் எடுக்கும் இந்த ஃபோட்டோஸ் நம்ம எடுக்கிறதுக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நான் சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் கொஞ்சம் பெட்டர் ஆப்டிமைசேஷன் இருந்திருக்கலாம். அது மாதிரி கேமரா ரெடி ஃபோட்டோஸாக வேணும்னா சாம்சங் S21 அப்புறம் ஐபோனை நிறைய பேர் வாங்குவாங்க. பார்த்தீங்கன்னா இதில் அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸ்க்காக உருவாக்கப்பட்டிருக்கு. இது அதிகமான ப்ரொஃபஷனல்ஸ் இந்த கேமராவை தான் வாங்குவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இதில் அதிகமாக இருக்கு. இந்த வீடியோ இவ்வளோதான். இந்த நாளில் நீங்கள் எதை கன்சிடர் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம் வரைக்கும் பை பை. கேமரா சென்ட்ரிக்கான ஆள் தானே, நீ ஃபோட்டோ தானே எடுப்ப. நான் சோனிக்கு ரொம்ப லாயலாக இருக்கிறேன்.